உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ கலட்டி கொடுக்கிற தாலிய வாங்கிட்டு பேசாம போயிடுதியா இல்ல நானா ஒரு 6 மாசம் நான் ரத்னாவோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்ல போகுதியா? இல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு. ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. பாத்தியால அவன் வந்து உக்காந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஏய் சண்முகம், பொறுமையா பேசு, ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, இது என்ன அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தா இது? அவன் கிட்ட இருந்து இவனை அத்துறதுக்கு இல்ல நீ பேசக்கூடாதுல, உன் தங்கச்சி தான் பேசணும். ஏடா ரத்னா, நீ சொல்லு. ஒரு 6 மாசம் இந்த பயலோட கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மிஸ்டர் சௌந்தரபாண்டி. எங்க வீட்ல வச்சு ரத்னாவோட வாழ வைக்க தான் நாங்க முடிவு பண்ணோம். அத புரிஞ்சுக்காம இவன் அநியாயம் பண்ணிருக்கான். இங்கிலீஷ்ல எனக்கு மரியாதை கொடுக்க இந்த பரணி, அவனுக்கு சொன்னதானா உனக்கும்? எதா இருந்தாலும் ரத்தனா சொல்லட்டுமே. முடியாதுங்க. இந்த மனுஷன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாட முடியாது. கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனோட ரூம்ல வச்சு பூட்டி அசிங்கப்படுத்தினவனோட எவளால வாழ முடியும்? எனக்கு இந்த நரக வேதனை வேண்டாம். என்ன மாமனார, என் தங்கச்சி சொன்னது நல்லா காதல விழுந்துச்சா? இல்ல அவனை செருப்பால அடிச்சுதான் அவளை சொல்ல சொல்லணுமா? வீட்லயே வச்சு அவன் கட்ட தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சு அவனை துரத்தி விட்டுருக்க முடியும். இருந்தாலும் இது ஊருக்கு முன்னாடி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யணும்னு தான் இங்க வச்சு செய்தான். அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. புரியுதா? ஐயா, பஞ்சாயத்தாருக்கு ஒரு விண்ணப்பம். இந்த சவுந்தரபாண்டி பஞ்சாயத்துல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஏற்கனவே பஞ்சாயத்துல பேசி முடிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு? சத்தியமா சொல்றேன், இந்த ஆள் எங்களுக்கு கெடுதல் பண்ணதான் வந்திருக்கான். அவரோட வீட்டுக்காரி நான் சொல்லுதேன், இந்த கேடு கெட்டவனால எங்க வீட்டு பொண்ணு அனுபவிச்சது எல்லாமே போதுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட எங்க ரத்னா இவன் கூட வாழ மாட்டா. நாங்க அனுப்பி வைக்கவும் மாட்டோங்க. தயவு செஞ்சு அத்தை விட்டுருங்க சாமி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆமாங்க ஐயா, நான் ஒரு போலீஸ்காரனா கேட்டுக்கிட்டேன். தயவு செஞ்சு அத்து விட்டுருங்கய்யா. முடியாதுன்னு சொன்னா அப்படி சொல்லவே முடியாது. ரத்னா தாலி அறுத்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு அப்படியே போயிடணும். அதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாதுங்க. மீறி ஏதாச்சும் பண்ண தூக்கி உள்ள வச்சிருவேன். இலே போல்ஸ், அப்படி எடுத்து உள்ளார வைக்கிறதா இருந்தா உள்ளார வெயி. அதான் கோர்ட்டுக்கு போய் சமாளிச்சுக்கிட்டோம். அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துட்டு கூட நீ ஒரு போல்ஸா நிக்கிறது தப்பு இல்லே. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசாரு? பாத்தீங்களா ஆரம்பிச்சார்ல அவர் வந்தவனே அவரோட சிலுமிச்சத்தெல்லாம். ஏங்க, இந்த ஆள் இருந்தா என்னென்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இவரை முதல்ல பஞ்சாயத்துக்கு வர வச்சீங்க? சொன்னல, நான் தான் சொன்னல, இவன் பஞ்சாயத்தை முடிக்க வந்த மாதிரி தெரியலையா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சம்பவம், நீ பேசல. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்கய்யா, இவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ரத்னா தாலி அறுத்து கொடுக்கறதான நியாயம்னு சொன்னீங்க. அதையே முடிவா ஏத்துக்கோங்க. ரத்னா, அந்த தாலி அறுத்து இந்த வெத்தலை மேல வைடி. அதானே, ஏற்கனவே தான் முடிவை சொல்லியாச்சுல. இந்த மனுஷ பேச்சை என்னத்துக்கு கேட்கணும்? ரத்னா, நீ அத்தை போடுட்டி. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். ஏய் வேணா, நீ அறுத்து வைல, நான் இருக்கம்ல. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். வெங்கடேச ஆரம்பில்ல. ரத்னா வேணா. ரத்னா சொன்னா கேளு. வேண்டாம். அவன் வேண்டான்னு சொல்றான் பாரு, அப்பதான் நீ அறுத்து வைக்கணும். முதல்ல அறுத்து வீசல. வேண்டாம் ரத்னா, சொன்னா கேளு. வேண்டாம். அத்து எரித்தா. ரத்னா வேண்டாம், அறுக்காத. அது நான் கட்டின தாலி. சொன்னா கேளு. அவ அறுத்துதான் வீசுவான்.
அதை தடுக்க உனக்கு உரிமை கிடையாது. எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். எனக்கும் இந்த ரத்னாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கல. ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா இந்த நிமிஷம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும். இப்போ இந்த நிமிஷம் இவளை இழுத்துட்டு போய் நான் சாந்தி முகூர்த்தம் பண்ணதான் போறேன். அதுக்கப்புறமா இவ என்ன பிடிக்கலன்னு சொல்லட்டும், நானே அந்த தாலியை எடுத்துட்டு கிளம்புறேன். நீங்களா என்ன சொல்றீங்க? டேய் வெங்கடேசா பேசுறேன். ஓடுங்க வெங்கடேசா ஓடுங்க அடிங்க. என் முன்னாடியே என் தங்கச்சி மேல கைய வைக்க பாக்குறியால கேடு கட்டவன. இன்னைக்கு நீ செத்தல. டேய் அடிங்கடா, போங்கடா. சண்முகம் வேணாயா, என் புள்ளைய விட்டுரு. என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதயா, வேண்டாயா. ஏய் ஓய் ஆ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.